ஹே காய்ஸ், வெல்கம் டு குண்டு மாமி சமையல். டுடே நம்ம சேனலில் ஒரு சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் காளான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வரணுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் நான் கட் பண்ண வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து குக்கரை வச்சு அதில் வந்து 100 ml ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடாகட்டும். அது கூட ஒரு 50 ml வந்து நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா இதோட மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். நான் கூட இவ்வளோ நாள் வந்துட்டு பிரியாணி செய்கிறேன்னா நிறையா வேலைப்பா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் நிறையா ட்ரை பண்ண வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிப்பியாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நிறையா பேர் பார்க்குறீங்க. பட் சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறந்துடுறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கும் ரொம்பவே ஒரு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியாணி மசாலா, மல்லித்தூள் அண்டு சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் எதுனா ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா முழுக்க நான் வந்து ஹோம்மேட் வந்து நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின மசாலா நான் ஆட் பண்ண கிடையாது. ஸோ இந்த பிரியாணியோட ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பிரியாணி மசாலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிரியாணியோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் தான் இருக்குது. நம்ம அரைச்சி ஊற்றுற மசாலா அண்டு இது கூட நம்ம சேர்த்துருக்க வந்துட்டு இந்த பொடி மசாலா எல்லாமே. இது 2 தான் இதோட சீக்ரெட்டாகவும். ஸோ இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ இப்போ இதில் வந்து இந்த மசாலாவும் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட நான் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா 2மே சேர்த்துருக்கேன். நீங்கள் புதினா மட்டும் சேர்த்திங்க அப்படின்னா கூட டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கொத்தமல்லி கம்பல்சரி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி, புதினா 2மே இருக்கணும். ஸோ இப்போ அதையும் இது கூட சேர்த்து ஒரு கொஞ்சம் நேரம் வந்துட்டு வதக்கிக்கோங்க. இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வந்துட்டு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து கடையில் வாங்கின தயிர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வீட்டில் இருக்க தயிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ அப்போ டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆயிடும். புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திங்கன்னா பெட்டர். இப்போ இந்த தயிரும் இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த காளான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண காளான் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு காளானா 2 கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காளான், இந்த மசாலா எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான்வெஜ் பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பர் ரெசிப்பியாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது எண்ணெயிலே நல்லா வந்துட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சமாக இந்த காளானுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இப்படியே வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து காளான் குக் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த டம்ளர் தான் வந்து நான் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ எந்த டம்ளரில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதில் 2 டம்ளர் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அரிசி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி திண்டுக்கல் வந்து எல்லா பிரியாணிலுமே வந்து சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வீட்டில் வந்துட்டு நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு செய்கிற அரிசியை வச்சு நான் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த அரிசியிலேயும் நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து கொண்டு வர முடியும் பர்ஃபெக்டாக. நீங்கள் இதுக்கு பதிலாக சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணிங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் பிரியாணினாலே அது காம்பினேஷன் வந்து தயிர் பச்சடி இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஸோ அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு நான் வந்துட்டு இதில் வந்து கட் பண்ண ஆனியன், கொஞ்சம் கேரட் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நம்ம எப்பயும் போல் தயிர் ஊற்றி தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி கொதிக்கிறப்ப நீங்கள் அரிசி ஆட் பண்ணுங்கள். அரிசி வந்து ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சா போதும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த அரிசி வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் அதில் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து ஒன் டைம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நான் வந்து நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மறுபடியும் தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ அரிசி சேர்க்குறோமோ அதை பொறுத்து வந்து நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை வந்து நல்லா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கொதிக்கிறப்ப தான் நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். விசில் போட்டு மூடியாச்சு. இது கரெக்டாக ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் 2 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி வந்து காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து நெய் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா கூட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், சூப்பரான ஒரு கலரும் பார்த்திங்கன்னா கரெக்டான பர்ஃபெக்டான கலர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம கலரும் எதுவும் ஆட் பண்ண கிடையாது. நம்ம சேர்த்த மசாலாஸ் தான் இந்த கலர் நமக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் ஒரு பிளேட்டில் இதை மாற்றிருக்கேன் பாருங்கள். ஸோ காளான் நல்லா கரெக்டாகவும் வெந்து வந்துடுச்சு.
அதோட ரைஸும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்துருக்கு. இது கூட நான் ஆல்ரெடி எடுத்து செஞ்சு வச்சுருந்தேன் தயிர் பச்சடி எடுத்து இதுக்கு காம்பினேஷனாக ஒரு எக்கு மட்டும் வச்சு பாயில் பண்ண எக் இப்போ சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூடாக இருந்துச்சு, நான் எடுத்து சாப்பிட்ணும் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.